பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 119வது அதிகாரம் 165வது வசனம். Psalm chapter 119 verse 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. Those who love your law have great peace. ஹல்லேலூயா. அநேக நாட்கள் அநேக விஷயங்களை யோசிச்சு உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லாமல் போயிடுது. அப்படிதானே? வாழ்க்கையில் நடந்த சில காரியங்களை யோசித்து, சில துக்கமான நிகழ்வுகளை யோசித்து, சில தோல்விகளை யோசித்து, இல்லை வாழ்க்கையில் முன்னாடி நடந்த சில காரியங்கள், உங்களை வேதனைப்படுத்தின காரியங்கள், அதை எல்லாவற்றையும் யோசித்து, முன்னாடி செஞ்ச பாவங்கள் அதை எல்லாத்தையும் யோசித்து உங்களுடைய இருதயத்துக்குள்ள இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்க. அப்படித்தானே? உங்களுக்கு சமாதானம் வேண்டுமா? வேத வசனத்தை டெய்லி நீங்கள் வாசிங்க. வேதாகமத்தில் போடப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். நீங்கள் வேத வசனத்தை அனுதினமும் காலையும் மதியமும் இரவும் நீங்கள் வாசிக்க பழகி பாருங்களேன். உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா கவலைகள் எல்லாம் போயிடும். சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஏசப்பா உங்களுக்கு கொடுப்பார். அதனால வேத வசனத்தை வாசிச்சு பாருங்க, அதை தியானிச்சு பாருங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன். அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்க அறிந்து கொள்ளுங்க. உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகும், உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகும். உங்க வாழ்க்கையில எந்த காரியங்கள் எல்லாம் பிரச்சனையாக போய்கொண்டு இருக்குதோ எல்லாவற்றையுமே மாறும், சூழ்நிலைகள் மாறும். எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த வேதத்தை வாசிக்கின்ற பொழுது, அந்த வேதத்தை நேசிக்கின்ற பொழுது, அந்த வேத வசனத்தை தியானிக்கின்ற பொழுது உங்க வாழ்க்கையில உண்டாகும். அதனால வேதாகமத்தை எப்பொழுதுமே கையில வைத்துக்கோங்க. அனுதினமும் நீங்க வாசிங்க, தியானிங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இயேசுவே, பிள்ளைங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தகப்பனே கவலைகள், வேதனைகள் எல்லாத்தையும் நீங்க எடுத்து போடுங்க. உங்களுடைய வசனம் ஆண்டவரே பிள்ளைங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கட்டும்பா. நீங்க ஆளுகை செய்யுங்க, நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏசப்பா உங்களுக்கு சமாதானத்தை தருவார். சந்தோஷமா இருங்க. God bless you. Have a peaceful day.